ஃபீல்டிங் பண்ணும்போது கல்லு தடுக்கி கீழ விழுந்திருப்பான். உனக்கு என்ன ஜான்டி ரோட்ஸ்ன்னு நெனப்பான்னு கேட்ட காலங்களவை. பேட்டிங்னா சச்சினு, லாரா, கோலின்னு சொல்லுவோம். பவுலிங்ன்னு வந்துச்சுன்னா முத்தையா முரளிதரனு, கிளென் மெக்ரா, வக்கார் யூனிஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா ஃபீல்டிங்னா ஒரே ஒருத்தன் தான். தலைவன் ஜான்டி ரோட்ஸ். ஜான்டி ரோட்ஸ் மாரியான ஒரு ஃபீல்டரு உலகத்துல அதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. நம்ம ஆள் வந்து டிசி மார்வல் கேரக்டரா இருக்க வேண்டியது. பால் எப்படி வந்தாலும் சரி, எந்த ஸ்பீட்ல வந்தாலும் சரி, நம்ம ஆளு டைவ போட்டு கேட்ச புடிச்சுருவாப்ல. அதுபோக நம்ம ஆள்கிட்ட எங்க பால் கிடைச்சாலும் சரி, எடுத்து நேரா ஸ்டெம்ப பொளந்துருவான். 30 யார்ட் சர்க்கிள தாண்டுனாலே கைய காட்டி சும்மா நின்னுட்டு இருந்த காலத்துல, ஆனா ஜான்டி ரோட்ஸ் புயல் வேகத்துல பால தொரத்தி, அத எடுத்து நேரா கீப்பருக்கு வீசுவான். இல்லன்னா ஸ்டெம்ப பொளந்துருவான். இந்த வேலைய பார்த்துட்டு இருந்தான். நல்லா பேட்டிங் பண்ணி, நல்லா பவுலிங் போட்டா ஜெயிக்கணுங்கிறத தாண்டி, தரமா ஃபீல்டிங் பண்ணோம்னா 2, 3 டிஸ்மிஸல பண்ணலாம். நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகும்னு தலைவன் காட்டினான். ஃபீல்டிங்ல தலைவன் ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் தான். ஆனா இதுக்காக மட்டும் ஒரு டீம்லலாம் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஆள் நல்ல பேட்ஸ்மேனும் கூட. சுமார் 50 டெஸ்ட், கிட்டத்தட்ட 250 ஒன் டே விளையாண்டுருக்காப்ல. 8000 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காப்ல. சின்ன வயசுல வீட்டு பக்கத்துல பசங்களோட கிரிக்கெட் விளையாண்டுருப்போம். அப்ப எவனாவது ஃபீல்டிங் பண்ணும்போது கல்லு தடுக்கி கீழ விழுந்திருப்பான். உனக்கு என்ன ஜான்டி ரோட்ஸ்ன்னு நெனப்பான்னு கேட்ட காலங்களவை. இப்ப பல பேரு பல வித்தைகள் காட்டலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் விதை போட்டது அண்ணன் ஜான்டி ரோட்ஸ் தான்.